ஐபிஎல் தொடரோட 38வது லீக் போட்டியில சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு வான்கடே மைதானத்தில் பல பரீட்சை நடத்த இருக்கு. இந்த போட்டி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். வழக்கமா மும்பை சென்னைனாலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். இந்த வருஷம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? யாருக்கு களம் அங்க சாதகமா இருக்கு? விரிவான தகவல்கள் பாலாஜி. வணக்கம். விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரும் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவின் 38வது லீக் போட்டியில் சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு 7:30 மணி அளவில் வான்கடே மைதானத்தில் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தது. ஏனென்றால் இரு அணிகளும் 5 முறை ஐபிஎல் கோப்பைகளை வென்றுள்ளவர்கள். எல் கிளாசிக்கோ போட்டியாக இந்த போட்டியை ரசிகர்கள் பார்க்கின்றனர். இத்தகைய பத்தொன்பது இந்த தொடரின் ஆரம்ப கட்ட லீக் போட்டியில் மும்பை அணி சென்னை அணியிடம் சேப்பாக்கத்தில் தோல்வியடைந்தது. இத்தகைய சூழலில் தான் சென்னை அணி இப்போது மும்பை போய் விளையாடி இன்று விளையாட இருக்கிறது. இரு அணிகளுமே இந்த ஐபிஎல் தொடரில் ஒரு சிறந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவற்றின் செயல்பாடுகள் இல்லை என்று கூற முடியும். ஏனால் சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் தொடர்ச்சியாக 5 தோல்விகள் அடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது, வெறும் 4 புள்ளிகளுடன். இதேபோல் மும்பை அணி புள்ளிப்பட்டியலில் 6 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் இருக்கிறது. அதனால் இந்த போட்டிக்கு இரு அணிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஏனால் அடுத்த கட்ட சுற்றுக்கு முன்னேறுவதற்கு அடுத்த போட்டியில் இரு அணிகளுமே வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதால் இரு அணிகளுக்கும் இந்த ஒரு போட்டி ஒரு முக்கியமான ஒரு பார்க்கப்படுகிறது. இரு அணிகளிடம் நட்சத்திர வீரர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அணியில் கேப்டன் தோனி, ஜடேஜா, ரச்சந்திரா, அதிரன் உள்ளிட்டோர் இருக்கின்றனர். மும்பை அணியில் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா, தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா என இரு அணிகளிலும் ஒரு நட்சத்திர வீரர்கள் இருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தோம்னா சமீபத்திய பொருள் மும்பை அணி அடுத்தடுத்து வெற்றி வாகி கூடி வருகிறது. இதனால் மும்பை அணிக்கு இந்த போட்டியில் ஒரு சிறிதளவுக்கு சாதனை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். அதே சமயம் கடந்த போட்டியில் ஹைதராபாத் அணியை மும்பை அணி 4 விக்கெட் வீழ்த்தியது. அந்த போட்டியில் பிச்சை பார்த்தோம்னா ஒரு ஸ்லோயர் ட்ராக்காகவே இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவு ஹைதராபாத் அணியால் ரன் குவிக்க முடியவில்லை. அதே போன்ற ஒரு ஸ்லோயர் ட்ராக்கை சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் இன்றும் மும்பை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.